வணக்கம் நேர்களே, வரவேற்பறையில் உங்களை வரவேற்பது ஸ்வாதிஷ்டா மற்றும் உங்கள் தினேஷ். இன்னைக்கு வரவேற்பறை நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற விருந்தினர் பத்தி சொல்லணும்னா, ஆசிரியர் துறையில கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமா இவர் பணியாற்றி இருக்காரு. அது மட்டும் இல்லாம பத்திரிகை துறையில பாத்தீங்கன்னா 30 ஆண்டு காலத்துக்கு மேல இவரோட ஆசையும் இவரோட செயலும் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம தமிழை தன் தாய்மொழி என்பதற்காக இவர் பேசுபவர் இல்ல, தமிழை தன் தாயாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கவரு அப்படின்னு சொல்லலாங்க. இன்னைக்கு நம்ம சந்திக்க போறவர் ஒரு பேராசிரியர், ஒரு எழுத்தாளர், ஒரு தமிழ் புலவர் திரு தங்க பாண்டியன் அவர்களை தான் சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. ஸோ நாங்கள் முதலே சொன்ன மாதிரி தமிழ் தன்னோட தாய்மொழி அப்படின்றதுக்காக அது மேலே ஆர்வம் காட்டல. ஸோ தமிழை தன் தாயாவே நினைச்சு, ஸோ அதில் இருக்க நல்ல விஷயங்கள், அது தமிழில் இல்லாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ இனிமைகள் இருக்கு, அவ்வளோ இலக்கணங்கள் இருக்கு, அவ்வளோ இலக்கியங்கள் இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு ஏன் அது மேலே பேரார்வம் வந்ததுன்னு நான் கேட்டால் அது தப்பாயிடும். ஸோ அந்த ஆர்வம் எதனால வந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொல்லுகிறார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்கள். இந்த தமிழ் ஆர்வமும் தமிழ் பற்றும் எனக்கு இப்பொழுது ஏற்பட்டதல்ல. நான் பிறந்ததிலிருந்து குழந்தையாக இருந்து சிறுவனாக வளர்ந்து மாணவனாக வளர்ந்து பெரியவனாகின்ற வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு இந்த உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. இது செயற்கையான உணர்வு அல்ல. இயற்கையாகவே என் தாய் பால் ஊட்டுகிற பொழுதே எனக்கு இந்த ஆர்வத்தை சேர்த்து ஊட்டியிருக்கிறார். அதன் விளைவு நான் இன்றைக்கு தமிழ் ஆர்வம் மிக்க ஒரு தமிழனாக நான் நெஞ்சு நிமிர்ந்து நடக்கிறேன். ஆகையால் இந்த தமிழை எல்லோரும் ஒரு கருவி என்று சொல்லுகிறார்கள். அதாவது எக்ஸ்பிரஷன் அவர் தாட்ஸ் என்று சொல்கிறார்கள். நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒன்று என்று சொல்லுகிறார்கள். அதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. தமிழ் ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்ளுகின்ற கருவி அல்ல. அது தமிழுடைய உயிர் மூச்சு, உயிர் காற்று. அதாவது ஒரு மேல்நாட்டு அறிஞன் சொன்னான், நாளைக்கு என்னுடைய மொழி அழியப் போகிறது என்று சொன்னால் இன்றே நான் இறந்து விடுகிறேன் என்று சொன்னான். அதுபோல நாளைக்கு என்னுடைய மொழி அழிந்து போகுமானால் இன்றே நான் இறந்து விடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற உணர்வு தான் தமிழை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஐயா, நீங்க 30 இயர்ஸா இந்த ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க டீச் பண்ணியிருப்பீங்க. இப்போ நிறைய பள்ளிகளில் பாத்தீங்கன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மற்ற லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களே படிக்கிறது இப்போ படிக்கிறது இல்லை. தமிழ் பேசுகிற அம்மா அப்பாவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பசங்களை வேறொரு செகண்ட் லாங்குவேஜ், வேறு லாங்குவேஜ் எடுக்கிறதுக்கு தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நீங்கள் யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? அப்பா அம்மா பெற்றோர்களோட தப்பா, இல்லை பசங்க அவங்களுக்குள்ள அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் சொல்கிறது நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாய்மொழி கல்வியாகிய தமிழ் வழியில் கற்பதற்கு பதிலாக ஆங்கில வழியில், இந்தி வழியிலையும் அவர்கள் கற்பிக்க முயல்கிறார்கள் என்பது பெரிய உண்மை. இது மறுக்க முடியாத ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைதான். ஆனால் இப்படி இந்த படிப்பை பெற்றோர்கள் தன்னுடைய மகன் அல்லது மகள் படித்த பிறகு வேலை வாய்ப்புக்கு பயன்படுகிறோம் என்கின்ற வகையில் இந்தியையும் ஆங்கிலத்தையும் அவர்கள் படிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது நியாயமான ஒன்றுதான், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய தாய்மொழியாகிய தமிழை நாம் பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது. அதாவது இப்போ தாய்மொழிக்கு முன்னுரிமை தந்து தாய்மொழியோடு கூட பிற மொழிகளை கற்றுக்கொள்வதை நான் வரவேற்கிறேன். ஆகையால் தாய்மொழி மட்டுமே நமக்கு எதிர்கால வாழ்வை தந்துவிடும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தாய்மொழி மிகவும் முக்கியமானது. உலக நாடுகளில் பார்க்கிற பொழுது தாய் பற்றும் தாய்நாட்டு பற்றும் தாய்மொழி பற்றும் இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இப்போ ஜப்பானியர்கள் எடுத்துக்கொண்டாலும், ஜெர்மானியர்கள் எடுத்துக்கொண்டாலும், ஆங்கிலேயர் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இயல்பாகவே மொழிப்பற்று உள்ளவர்களாக இருக்கிறார். ஆனால் அப்படி இயல்பாகவே இருக்க வேண்டிய தமிழர்கள் மொழிப்பற்றுடன் இருக்கிறார்கள் என்றால் இல்லாமல் இருப்பதுதான் வேதனையாக இருக்கிறது. ஆகையால் மொழிப்பற்று என்பது, இனப்பற்று என்பது, நாட்டுப்பற்று என்பது நம்முடைய ரத்த நாளங்களிலே ஓடுகின்ற ரத்தத்துக்கு சமமாகும். ஆகையால் இந்த உணர்வு நம்ம தமிழ்நாட்டில் குறைந்து கொண்டிருப்பதால் தான் நாம் தமிழை பின்னுக்கு தள்ளி மற்ற மொழிகளை முன்னுக்கு தள்ளி கொண்டிருக்கின்றோம். தமிழ் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆங்கிலம் படித்தாலும் இந்தி படித்தாலும் என்ன பணி கிடைக்குமோ அதே பணி தமிழ் படித்தாலும் கிடைக்கும் என்பதில் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான என்னென்ன, பிற மொழிகள் படித்தால் நமக்கு உத்தியோகம் கிடைக்கணும், தமிழ் படித்தால் கிடைக்காது என்று நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு தவறான எண்ணம். இது தமிழரிடையே போக்கப்பட வேண்டிய ஒரு எண்ணமாகும். ஓகே ஐயா, இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்மளுக்கு அந்த தமிழ் பற்று, தமிழ் ஆர்வம் மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டே போகுது
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகள் எடுத்துட்டிங்கன்னா நிறைய சிங்கப்பூர் ஆகட்டும் ரஷ்யா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருக்க ரஷ்யன்ஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் லாங்குவேஜ் தான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே லாங்குவேஜ் ரஷ்யன் மட்டும் தான் பேசணுன்றாங்க. மற்ற லாங்குவேஜும் இருக்கு, ஆனால் இதுக்கு தான் முன்னுரிமை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேற்றுமையில ஒற்றுமை காண்ற ஒரு நாடு, நிறைய மொழிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பேரே வந்து வந்தாரே வாழக்கும் தமிழகம் தான். ஸோ எல்லாரும் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்காங்க. ஸோ அப்படின் போது நம்ம தமிழை மட்டும்தான் பேசணும்னு நம்ம அவங்களுக்கு வந்து ஆணையிட முடியாது. ஸோ அதுவும் சாத்தியம் இல்லை இல்லையா? இத்தனை மொழிகள் வந்து நம்ம சுற்றி இருக்கும் போது நம்ம எப்படி தமிழ் மட்டும் நம்ம பேசணும், தமிழ் மேலே மட்டும் ஆர்வம் இருக்கணுன்றது அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா தான் நம்மளுக்கு தோணுது. இல்லை சாத்தியமான விஷயம்தான். இது வந்து இன்று நேற்று அல்ல. இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். இங்கு பல்வேறு இனங்கள் பல்வேறு மொழிகள் பேசப்படுகிறது என்பதும் பெரிய உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நாம் எல்லாம் பல்வேறு மொழி பேசுகின்றவர்களாக, பல்வேறு மதத்தவர்களாக, பல்வேறு இனத்தவர்களாக இருந்தாலும் கூட எப்படி ஒன்றுபட்டு இருக்கிறோமோ அதே போல பல்வேறு மொழிகள் பேசினாலும் நாம் ஒன்றாக இருக்க முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த மொழி ஆர்வமும் மொழி பற்றும் பிற மொழியோடு மோதிக்கொள்வதற்கான சூழ்நிலை இந்தியாவில் ஏற்படவில்லை, ஏற்பட வேண்டிய அவசியமும் இல்லை. என்று சொன்னால் என் தாயை நான் மதிப்பதால் பிறர் தாயை நான் வந்து குறைவாக மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும், தாய்மொழியை பேண வேண்டும், பேணி காத்து வளர்க்க வேண்டும். தமிழர்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும், தங்களுடைய அடையாளங்களை இழந்துவிடக்கூடாது. தமிழர்கள் தங்களுடைய உணவுகள், உடைகள், மற்ற பண்பாட்டு நாகரிகங்கள் எல்லாவற்றையும் தங்களுடைய அடையாளங்களை காட்ட வேண்டும் தான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல எழுதுற திறமை இருக்கும், சில பேருக்கு வந்து நல்ல பேச்சு திறமை இருக்கும், சில பேர் நல்ல கவிதை எழுதுவாங்க. ஸோ ஒரு சிறந்த தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க எப்படி சொல்வீங்கன்னா, ஒரு சில பேர் உங்களை மாதிரியான சில பேருக்கு தான் வந்து எல்லா இதுலயுமே டேலண்ட் இருக்கும், பட் நிறைய பேருக்கு வந்து நல்லா எழுதுவாங்க, சில பேர் நல்லா பேசுவாங்க. ஸோ ஒரு பெஸ்ட் தமிழ் ஸ்டூடெண்ட்டை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? தமிழ் ஸ்டூடெண்ட் நீங்க சொல்றது வந்து சிறந்த தமிழ் மாணவன் யார் என்று சொன்னால், ஒரு மொழியை யாராக இருந்தாலும் அது வேறு எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியை பிழையற எழுதவும் பிழையற பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் பிழையற பேசுகிறோமா எழுதுகிறோமா என்றால் நிச்சயம் இல்லை. நம்முடைய பேச்சில நிறைய பிழைகள் இருக்கிறது, அதே போல நம்முடைய எழுத்திலும் நிறைய பிழைகள் இருக்கிறது. இந்த பிழைகள் தொடரக்கூடாது. பிழைகள் வந்து ஒரு மொழியை அழித்துவிடும். அதே மாதிரி பிற மொழிகளை கலந்து பேசுவதும் மொழிக்கு மிகப்பெரிய இடையூறு. ஆகையால நம்ம வந்து தூய தமிழ்ல, பிற மொழி கலவாத தமிழ்ல, இனிய எளிய தமிழை பேசுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் இன்றைக்கு எல்லோரும் என்ன பண்ணுறோம், யாராவது பேசுகிற போது இப்போ நான் வந்து பிறமொழி சொற்களை குறைஞ்ச அளவு பயன்படுத்துகிறேன், ஆனால் மற்றவர்கள் வந்து முழுக்க 90% பிற மொழிகளை பயன்படுத்துகிறாங்க. 2 தமிழர்கள் பேசிக்கொள்வதை பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து வேறு மொழியில தான் அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி தமிழில் 2-3 வார்த்தைகள் தான் போடுறாங்க. இந்த நிலை நீடிக்குமானால் அப்போ நம்ம தமிழுக்கு எதுக்கு ஆங்கிலமே பேசிடலாமே நம்ம? புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆகையால தமிழ் மாணவன் என்பவன், உண்மையான தமிழ் மாணவன் யார் என்றால் தன்னுடைய தாய்மொழியை பிழையற படிக்க வேண்டும், தன்னுடைய தாய்மொழியை பிழையற பேச வேண்டும், தன்னுடைய தாய்மொழியை பிழையற எழுத வேண்டும். ஆனால் இன்றைக்கு வந்து ரொம்ப தமிழ் பத்திரிகைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நூல்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சுவரொட்டிகள் இருக்கக்கூடிய விளம்பர பலகைகள் எங்கு பார்த்தாலும் தமிழ் பிழையாக இருக்கிறது. இதுக்கு வந்து எல்லா தமிழர்களும் ஒன்று கூடி முடிவு பண்ணாதான் முடியுமே தவிர யாரோ ஒரே நாள்ல இதெல்லாம் மாற்றிவிட முடியாது. ஆனா சென்டம் வாங்குறது ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு? சென்டமே கொடுக்க மாட்டாங்க தமிழ்ல, எதுக்காக அப்படி? ஒரு மொழி பாடங்கள்ல எப்பவுமே வந்து 100க்கு 100 மதிப்பெண்கள் போடுவதில்லை என்று சொன்னால் எங்கேனும் ஒரு பிழைகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இக்கி இச்சி என்ற ஒற்று பிழைகள் நிறைய வருவது உண்டு. ஆகையால அதுக்காக மதிப்பெண்கள் குறைக்கப்படும். ஆகையால தான் தமிழ்ல வந்து பெரும்பாலும் 100க்கு 100 போடுவதில்லை. ஆனால் இப்போது இருக்கிற ஆசிரியர்கள் அதிலே கூட 100க்கு 100 போட்டு விடுகிறார்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு சரி என்பது எனக்கு தெரியவில்லை. ஆகையால வந்து தமிழ்ல வந்து ஒரு பாடத்தை படிச்சுட்டு அதை அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி எழுதி மதிப்பெண்கள் பெறுவது என்பது ஒரு கெட்டிக்கார மாணவனுக்கு அழகல்ல. அதை வைத்துக்கொண்டு நான் மதிப்பிட முடியாது. அதால சாதாரணமான ஒரு மாணவன் கூட ஒரு பாடத்தை கேள்வி பதிலெல்லாம் மனப்பாடம் செய்து அதை அப்படியே எழுதிவிட முடியும், மதிப்பெண்களை பெற்றுவிட முடியும். ஆனால் அது அல்ல. ஒரு புத்தகத்தை பிழையில்லாமல் படிக்க வேண்டும், பேசுகிற பொழுது பிழையில்லாமல் பேச வேண்டும், எழுதுகிற பொழுது பிழையில்லாமல் எழுத வேண்டும். ஆகையால வந்து இதை வந்து நம்ம செயல்முறையில செயல்படுத்தி காட்டுமே தவிர வெறும் நம்ம வாய்ப்பந்தல் போடுவதாலேயோ வெறும் பேச்சுகளாலேயோ தமிழ் மொழியினுடைய முன்னேற்றத்துக்கு நாம் எதுவும் பண்ணிவிட முடியாது. இதில் எல்லா தமிழருடைய உழைப்பும் அடங்கி இருக்கிறது. நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து உழைத்தால் அன்றி, ஒன்று சேர்ந்து பாடுபட்டால் அன்றி தமிழை காப்பாற்ற முடியாது.